ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்த காய்கறி தாங்க என்னென்ன பறிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் ஒரு நாள் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன். அப்புறமா புதினா கொஞ்சம் இருந்து கட் பண்ணிட்டு வந்தேன். இந்த புதினா வந்து கீழே தான் வச்சுருந்தேன் ஒரு கேனில். அப்புறம் முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் அடுத்த நாள் இருந்து பறித்தேன். இப்போ வந்து தேர்ட் டே வந்து மாடியில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 வெரைட்டி போல் இருக்குது. நம்ம விதை வாங்கிட்டு வரும்போது ஒரு பாக்கெட் விதையாக தான் வாங்கிட்டு வந்தோம். அதுலேயே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்குது. இந்த கொத்தரங்காய் செடியில் இருக்கிற காயை அப்புறமா பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கலாம். கொஞ்ச நாள் கத்திரிக்காய் செடியே இல்லாமல் இருந்துச்சு. போன வருஷம் வந்து நான் செடியாக வாங்கி நட்டேன். அது வந்து எனக்கு அவ்வளவு சக்ஸஸிவாக வரல. எப்போவுமே நாற்று விட்டு தான் எடுத்து வைப்பேன். அதுதான் வந்து எனக்கு நல்லா செடி வளர்ந்து வந்து காய் கொடுக்குது. ஒரே ஒரு தடவை தான் செடியாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோவா சரியாக வரல. கத்திரிக்காய் வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இப்போ தான் வந்து கொஞ்சம் அதிகமான காய் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 காய் அந்த மாதிரி தான் இருந்து பறிச்சிட்டு இருந்தேன். இந்த முறை தான் கொஞ்சம் பல்காக இருக்குது. நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் தண்ணி விட்டாலும் மழை பெய்கிற மாதிரி வராது. காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வைலட் வித் ஒயிட்டு, வைலட் கலரு, அதுலேயே குண்டு கத்திரிக்காய், அப்புறம் நீட்ட கத்திரிக்காயும் இருக்குது, வரி கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய். இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து விட்டோன்னா சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக வருங்க. இது ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்தோம். இந்த சுட்டு பிசையறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த காயின்னு நினைக்கிறேன். இது சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும். நான் வந்து முத்திடுமோ என்னமோன்ட்டு பறிச்சிட்டேன். அடுத்த முறை வந்து இன்னும் நல்லா பெருசாக விட்டுறலாம். இந்த காய் வந்து சுட்டு பிசைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து கடலெண்ணெய் நிறைய விட்டு தாளித்தோன்னா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் புளி பச்சடி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு முள் கத்திரிக்காய் இருந்தது, அந்த பச்சை கலரில் இருக்கிறது. அதில் வந்து அந்த காம்பில் மட்டும்தாங்க முள் இருக்கும். நாம் வந்து சிசர் வச்சு அந்த பச்சை கலரில் இருக்கிற காம்பு பகுதி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த காயை வந்து நம்ம சமைச்சிக்கலாம். முள் கத்திரிக்காய் சைஸ் சின்ன சைஸாக தான் இருக்கிற எல்லா காயுமே பறிச்சுக்கிறேன். வரி கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் கலரில் வரி கத்திரிக்காய், அப்புறம் வைலட் வித் ஒயிட்டில் வரி கத்திரிக்காய் இருக்குல்ல, க்ரீன் வித் ஒயிட்டு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் சுட்டு பிசைகிற காய். நல்லா பந்தாக பெரிய பெரிய காயாக வரும், உருண்டையாக வரும். அடுத்த முறை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு பார்க்குறேன். அப்புறம் இடையில கொஞ்சம் வெண்டைக்காவும் இருந்தது, அதையும் பறிச்சிட்ருக்கேன். இந்த முறை வந்து மழையே இல்லாததுனால இந்த அளவுக்காவது செடி வந்தது ரொம்ப பெருசுங்க. ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக போச்சு இந்த செடியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வர்றதுக்குள்ளே. நான் வந்து ஆட்டு எருவும் கடலை புண்ணாக்கு, அப்புறம் வந்து வீட்டில் ரெடி பண்ண கம்போஸ்ட்டு இதெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறமா அந்த தோல் இதெல்லாம் இருக்குல்ல, பழத்தோல், இந்த மாதிரி இதெல்லாம் தான். முருங்கைக்கீரை, காஞ்சு போன இலத்தலை, வீட்டில் இருக்கிற செடி மரம் இதிலேருந்து பறித்த இலத்தலையை தான் மக்க போட்டிருக்கேன். அதுவும் வந்து நல்ல உரமாக வரும். ஏற்கனவே ஒரு 2 தடவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சம்மருங்கிறதுனால சீக்கிரமாக மக்க மாட்டேங்குது, டைம் ஆகுது. அதனால் அது அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அதை தான் ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் வந்து இதெல்லாம் கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 பாக்ஸ் நிறைய கம்போஸ்ட் இருக்குது. அது வந்து கொஞ்சம் மழை வந்த பிறகு தான் எடுத்து செடிகளுக்கு உரமாக வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டு மாதிரி இருந்தது அப்படின்னா செடி காஞ்சு போயிடும். மழை வந்த பிறகு வச்சோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்க, கொஞ்சமாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன், தட்டே நிரம்பிருச்சு காயே. இந்த வரி கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும், புளிக்குழம்பு. இந்த லைனில் வந்து ஒரு 3 லைன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 செடிக்கு மேலே அவரைக்காய் செடி தான் வச்சுருக்கேன். செடி அவரைக்காய் செடி நல்லா தாங்க இருக்குது. ஆனால் காய் வந்து அவ்வளோவா கொடுக்கவே இல்லை, என்னன்னு தெரியலை. இப்போ இந்த செடியில் இருக்கிற கொத்தரங்காய்லாம் பறிச்சுக்கலாம். இதிலேருந்து ஒரு விதை விட்டுருக்கேன், விதைக்காக ஒரு காய் விட்டுருக்கேன். இந்த கொத்தரங்காய் செடி வந்து காஞ்சி போகிற கண்டிஷனில் ரொம்ப சின்னதாக இருந்தது. ரொம்ப நாள் அதே மாதிரி இருந்துகிட்டு. அப்புறமா கடலை புண்ணாக்கு கரைசல் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா புளிக்க வச்சு தண்ணி நிறைய கலந்து டைலூட் பண்ணி ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் தான் சூப்பராக தளைஞ்சி வந்திருக்கு, நிறைய காய் கொடுக்குது. இப்போ இந்த செடியில் இருக்கிற காய் வந்து நல்லா நீளமாக பெரிய காயாகவே இருக்குது. அதனால தான் இதிலேருந்து கொஞ்சம் விதை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி ஒரே ஒரு காய் மட்டும் விட்டுருக்கேன். கொத்தரங்காய் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நீளமாக பெரிய காயாக இருக்குது. ஒரு 20 காய் இருந்ததுனாவே போதும் பொரியலுக்கு. கொத்தரங்காய் வந்து நரம்புக்கு ரொம்ப நல்லது. நாம் வந்து நிறைய பேர் கொத்தரங்காய் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. அட்லீஸ்ட் வீட்லையாவது ஒரு 10 செடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
கொத்தரங்காய் பொரியல் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வரமிளகாய் தேங்காய்லாம் சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த லைனில் ஒரு 2 செடி மட்டும்தான் இருக்குது கொத்தரங்காய் செடி. இன்னொரு சைடு வந்து ஒரு 8 செடி இருக்குது. 8 கேனில் இருக்குது. ஒரு கேனுக்கு 2 செடியும் இருக்குது. சில இதில் ஒவ்வொரு செடி மட்டும்தான் முளைச்சி வந்துச்சு. செடி வந்து ஒரு அடி ஹைட்டு போல் வந்ததையுமே அதுக்கு நம்ம கம்பி நிறுத்தி சப்போர்ட் கொடுத்துடணும். ஏதேன்னு கயிறு மாதிரி வச்சு கட்டி சப்போர்ட் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து செடி நல்லா ஹைட்டு நல்லா வளரும், சாயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இருந்த கொத்தரங்காயெல்லாம் பறிச்சாச்சு. ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய், ஒரு 1/2 கிலோ கொத்தரங்காய், ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் போல் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சோலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.